Hello students, welcome to Nifamax. Chapter 1 Relations and Functions Exercise 1.1 7th sum second subdivision. இந்த sum வந்து உங்களுக்கு half yearly examல 10th standard half yearly examல 29 5 மார்க்காக கேட்டிருந்தாங்க. எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். A equal to set of all natural numbers less than 8. அப்போ A equal to all natural numbers என்ன 1 2 3 4 5 6 7 லெஸ் தென் 8ங்கிறனால 7ஓட நிப்பாட்டிடணும். பி என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர் என்னன்னா 2 3 5 7 லெஸ் தென் 8 கேட்டிருக்கனால 7ஓட நிப்பாட்டிடணும். சி என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் என்னது 2. இப்போ கொஷின் என்ன, ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு பி மைனஸ் சி எடுத்து எழுதிக்கலாம். பி மைனஸ் சி ஈக்குவல் டு பி என்னது 2 3 5 7 மைனஸ் சி என்னது 2. பி மைனஸ் சின்னா என்ன, பியில் இருக்கணும், அந்த நம்பர் சியில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன வரும் நமக்கு 3 5 7. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் சி. A cross B minus C. A என்னது 1 2 3 4 5 6 7 cross B minus C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 5 7. ரெண்டே கிராஸ் பண்ணால் என்ன வரும் 1 3 1 5 1 7. அடுத்தது 2 3 2 5 2 7. அடுத்தது 3 3 3 5 3 7. அடுத்தது 4 3 4 5 4 7. அடுத்தது 5 3 5 5 5 7. 6 3 6 5 6 7. அடுத்தது 7 3 7 5 7 7. இதான் நமக்கு என்ன ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், இந்த ரைட் சைடை பாருங்கள். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. முதல் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் பி என்ன 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி என்னது 2 3 5 7. ரெண்டே கிராஸ் பண்ணுங்கள். 1 2 1 3 1 5 1 7. அடுத்தது 2 2 2 3 2 5 2 7. அடுத்தது 3 2 3 3 3 5 3 7. 4 2 4 3 4 5 4 7. அடுத்தது 5 2 5 3 5 5 5 7. அடுத்தது 6 2 6 3 6 5 6 7. அடுத்தது 7 2 7 3 7 5 7 7. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி என்னது, ஏ என்ன 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி என்னது 2. ரெண்டே கிராஸ் பண்ணுங்கள். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ணும். அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியை இங்கே டேரெக்டாக எடுத்து எழுதிருங்க. அப்படியே எழுதிருங்க. இதை போட்டு தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சினா என்ன மீனிங் அப்படின்னா, ஏ கிராஸ் பியில் இருக்கிற நம்பர் ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடாது. அந்த நம்பராக பார்த்து எழுதணும். 1 2 இருக்கா, இங்கே 1 2 இருக்கானால எழுதக்கூடாது. மீதி எழுதிக்கங்க. 1 3 1 5 1 7. அடுத்து 2 2 இருக்கா, இங்கே இருக்கானால அதை எடுத்து எழுதக்கூடாது. 2 3 2 5 2 7. அடுத்தது 3 2 இருக்கா, இங்கே இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடாது.
3, 3, 5, 3, 7. அடுத்தது 4, 2 இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடாது. 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5, 2 இருக்குங்களா, இங்கேயும் இருக்குது 5, 2, அதனால் அதை எழுதக்கூடாது. 5, 3, 5, 5, 5, 7. 6, 2 இருக்கா, இங்கேயும் இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடாது. 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 2 இருக்குங்களா, இங்கேயும் இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடாது. 7, 3, 7, 5, 7, 7. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 1, 3, 1, 5, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா, அப்போ நீங்கள் போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். கடைசியில் இப்படி எடுத்து நம்ம எழுதிக்கணும். A cross B minus C equal to A cross B minus A cross C, hence proved. இந்த சம் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.